வாழ்க வளமுடன். இன்று இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான நாள். வைஸ் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்ல இருந்து. இனி ஒரு 3/4 மணி நேரத்தில் எலெக்ஷன் முடியுது, 5 மணிக்குள்ள. அதுக்குள்ளே நான் இது அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம பிரசிடென்ட்ஸை பற்றி நம்ம அவ்வளோவா பேசுறது இல்லை இந்தியாவில். அதில் ஒரே ஒருத்தர் சக்கீர் ஹுசைன் ஒரு பிரசிடெண்ட் இருந்தார். அவர் துணை ஜனாதிபதியாக இருந்தப்போ போது அவர் ரொம்ப நேர்மையானவர். அவருக்கு அவரோட தோட்டம், பிரசிடெண்ட்டோட தோட்டம் போய் கண்டிப்பாக பார்க்கணும். நமக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போய் பார்க்கணும். அதோட ரோஸ் கார்டன்ஸ், முகலாயரோட ரோஸ் கார்டன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும். நான் பார்த்ததில்லை, எனக்கு ஆசை உண்டு. ஒரு நாள் முடிஞ்சால் போய் பார்ப்போம். அங்கே இருக்கிற அந்த வீட்ஸ், களைகளை எடுக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டுருந்தார். அப்போ களைகள் எடுக்கிற கான்ட்ராக்ட் விட்டப்போ அவர் சுத்தமாக இருக்கணும் கார்டன் சொல்கிறார். அப்போ அந்த களை எடுக்கும் போது எடுத்துகிட்டு போகிறான். ஒரு 3 லோடு மண் போயிருக்கு. ஆனால் அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறான், 40 லோடு மண் போன மாதிரி கான்ட்ராக்ட் எழுதி கொடுக்குறான். கொடுத்தப்போ பிரசிடென்ட் கிட்ட கையெழுத்து வாங்கணும் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட் கிட்ட. அப்போ அவர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி அந்த கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறாங்க. 1962 3 லோடுக்கு 40 லோடு போன மாதிரி அவங்க எழுதி பில் கேட்டிருக்காங்க. அப்போவே அது நடந்திருக்கு 1962. நினச்சி பாருங்க. அப்போ அவர் ரொம்ப நேர்மையானவர். இந்த மாதிரி ஊழல்களெல்லாம் அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு. அப்புறம் அடுத்த பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் பார்த்தா சிபி ராதாகிருஷ்ணன், சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஏன் அதை பற்றி இன்னைக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சிபிஆர் இருக்கார் இல்லைங்களா, நாங்கள் எங்கள் திருப்பூர்காரர் தான், எங்கள் ஊருக்காரரு, அவர் தான் நிற்கிறாரு. அவரோட அம்மா சொன்னாங்க, நான் ராதாகிருஷ்ணன் என் பையனுக்கு பேர் ஏன் வச்சேன்னா, சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பழைய பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இருக்கார் இல்லைங்களா, அவரை மாதிரி என் பையன் வரணும்னு ஞாபகார்த்தமாக தான் அவனுக்கு அந்த பேர் வச்சேன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி அவர் இப்போ சிபிஆர் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவார், அதில் சந்தேகமே இல்லை. ஸ்ட்ராங்காக இருக்கார். சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணனை பற்றி நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு அறிஞர், அவ்வளோ புத்திசாலி. அவர் இந்த ஊர்ஸ் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, வெள்ளூர், அங்கே தான் படித்தார். படிச்சுட்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிச்சுட்டு அவர்கிட்ட எதை வேணாலும் கேளுங்க, அவர் அதை பற்றி பேச முடியும். இப்போது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் அவர் பேச சொன்னாங்களாமா, என்ன பைபிளை பற்றி பேசுங்க, அப்புறம் தாவோசத்தை பற்றி பேசுங்க, கம்பேர் பண்ணிங்கன்னா அவர் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசுகிறாங்க. அப்புறம் அவருக்கு நைட்ஹுட்னு மரியாதை கொடுத்து அவரை ஆனர் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் ஆக்ஸ்ஃபோர்டில். அவ்வளோ பெரிய அறிஞர் அவர். அதனால தான் அவர் தன்னோட பர்த்டேவை நீங்கள் ஏதாவது விழாவாக கொண்டாடணும்னா டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுங்க. ஏன்னா டீச்சர்ஸ் தான் ஒரு சமுதாயத்தையே முன்னுக்கு கொண்டு வர்ற ஆளுங்க. டீச்சர்ஸுக்கு கையில் தான் இருக்குது. குழந்தைங்க, சமுதாயம், அடுத்த சமுதாயம் நல்லா இருக்குன்னா டீச்சர்ஸ் கையில் இருக்குது. அதனால் we celebrate டீச்சர்ஸ் டே ஆன் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன்ஸ் பர்த்டே. இன்னைக்கு அதே மாதிரி எங்கள் சிபிஆர், நாங்கள் சிபிஆர்னு சொல்லுவோம், திருப்பூரில் அப்படி தான் சொல்லுவோம். அவர் எங்கள் யோகா கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வருவார், ரோட்டரி ஃபங்க்ஷனுக்கும் வருவார். வெரி குட் ஒரேட்டர், நல்லா பேசுவார். ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் கேண்டிடேட் தான். ஆர்எஸ்எஸ்ல சின்ன டீனேஜ்லேருந்து இருக்கார். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரியாது, நான் கேட்ட வரைக்கும் அவர் மற்ற மதங்களையோ குற்றம் சொன்னதில்லை. அதே டயத்தில் யாரையுமே அவர் குற்றம் சொல்ல மாட்டார். இஸ் எ வெரி குட் டிப்ளமேட்டிக் பர்சன். குற்றம் சொன்னாலும் எப்படி ஏதாவது தப்பு இருந்தால் கூட அவருக்கு அவங்களோட அபிப்பிராயம் பிடிக்கலினா கூட வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நைஸாக சொல்லிட்டு போயிடுவார். இப்போ அவர் அப்போசிஷனை திட்டுறதுனா கூட சில லீடர்ஸ் எல்லாம் எப்படி காரசாரமாக திட்டு அப்படியெல்லாம் திட்டவே மாட்டார். நைஸாக பட்டும் படாமல் தான் திட்டுவார். சில ஆனால் அது புரிஞ்சுக்கலாம்.
இவர் என்ன பேசுறாருன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிஜேபி வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருந்தாங்க, ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி வச்சிருந்தாங்க. அதில் தான் அவர் எம்பி ஆனார். அதனால எந்த கட்சியுமே அவர் வந்து பப்ளிக்காக ரொம்ப காரசாரமாக திட்ட மாட்டார். அதனால அவர் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ நானும் அவர் ஸ்பீச்சும் கேட்டிருக்கிறேன். எங்கள் எல்லா திருப்பூர்காரங்க எல்லாத்துக்குமே அவர் பிடிக்கும். ஏன்னா யாரையுமே அவர் விரோதம் பண்ணிக்க மாட்டார். கண்டிப்பாக டிஎம்கேக்கும் அவர், ஏன்னா அவரோட சம்மந்தி வந்து டிஎம்கேக்காரரு, அது ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு தான். டிஎம்கே வகையிலையும் அவங்க வந்து சிபிஆர் நிறுத்துறதுக்கு ஒரு காரணமே ஒருவேளை டிஎம்கே கூட ஒரு நல்ல கெட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு நினச்சிட்டா இருக்கலாம். ஏன்னா பிஎம்கே 40 சீட் வச்சிருக்குது இல்லைங்களா, அதாக கூட இருக்கலாம். பட் எப்படி சிபிஆர் ஜெயிச்சிருவாரு. அண்ட் இப்போ வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் இந்த மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக் பர்சன், ஏன்னா நாளைக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹோப் ஹி வில் பிகம் த பிரசிடென்ட். ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்தியாவில் வந்து பிரசிடென்ட்ஸை பற்றி பேசுனதே இல்லை. ஆனால் கண்டிப்பாக சிபிஆர் பிரசிடென்ட் ஆனால் இவர் வந்து பிரசிடென்ட்டுக்கும் பேசக்குள்ள திறமை வேணும், டிப்ளமேட்டிக்காக. அது வந்து சிபிஆர் ஹேண்டில் பண்ணிக்குவார். ஃபாரின்ல போய் எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அதெல்லாம் நல்லா பண்ணுவார். ஏன்னா முதல்ல நல்ல வசதியானவர், அவருக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலில் வந்து இஸ் அ சர்வீஸ், இஸ் டூயிங் தட். வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ சார். நீங்கள் வந்து அடுத்த பிரசிடென்ட் கேண்டிடேட் ஆனால் கூட இந்தியாவோட 15வது பிரசிடென்ட், இது வந்து 14வது எலெக்ஷனு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. 15வது எலெக்ஷனில் நீங்கள் வந்து ஜெயிச்சு ஒரு பிரசிடென்ட்னா ஸ்டாம்ப் பண்ணுற பிரசிடெண்ட்டாக இல்லாமல் ஒரு பிரசிடெண்டோட பதவிக்கே ஒரு மரியாதை கிடைக்கிற மாதிரி உங்களால் ஃபாரின் பாலிசிஸு, ஜியோ பாலிட்டிக்ஸு எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடும். ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும். கார்கே இருக்கார் பார்த்தீங்களா, காங்கிரஸ் பிரசிடென்ட். இப்போ கார்கே அவர் வந்து அப்போசிஷன் லீடர் ராஜ்யசபாவில் இருந்துட்டு போகிறாரு. ஆனால் அவர் எல்லாத்தையுமே எல்லா பார்ட்டிக்காரங்களுக்கூடயே நல்லா பேச தெரியும், சமாளிக்க தெரியும். அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் தான் சிபிஆர். எல்லா பார்ட்டிக்காரங்களையும் சமாளிச்சுக்குவார். அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் திருப்பூரோட பேர் இஸ் கோயிங் டு பி ஸ்டாம்ப் as the vice president's hometown, and hopefully next president's hometown also. We congratulate you, sir. Thank you. We are proud.